சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். கேரக்டர் டெவலப்மெண்ட் புத்தகத்தின் தமிழாக்கம். தலைப்பு பொறுமை. கேள்வி எண் 7. விசுவாசத்திற்கும் நீடிய பொறுமைக்கும் உள்ள தொடர்பு என்ன? யாக்கோபு 1 அதிகாரம் 3 விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இதன் விளக்கம். பொறுமை நீண்ட காலம் பொறுத்து கொள்வது பற்றி முக்கிய காரியங்களை நாம் பரிசீலிப்பது நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஆகவே புதிய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை எப்படியாக பயன்படுத்தப்படுகிறது என்று பார்ப்போம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது என்று பவுல் குறிப்பிடுகிறார். தேவனுடைய சித்தத்தை செய்வதே நமக்கு சோதனை என்ற பொருள் அல்ல. ஆனால் அந்த கட்டத்தை எட்டி பிடித்துவிட்டால் நம்முடைய இருதயங்களிலும் சிந்தனைகளிலும் தேவனுடைய நீதி நிலையாக ஸ்தாபிக்கப்படும் வரைக்கும் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அப்போது நாம் எந்த சூழ்நிலையிலும் அந்த நீதியில் நிலைத்திருந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற மனநிலைமையை பெறுவோம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று யாக்கோபு குறிப்பிடுகிறார். சொல்லப்போனால் நம்முடைய சோதனைகளில் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் நமக்குள் நீடிய பொறுமையை உருவாக்கும். அடுத்து இந்த நீடிய பொறுமையை நாம் சுதந்திரிக்காவிட்டால் நம்முடைய சோதனைகளில் விசுவாசத்தில் திருப்திகரமாக நிலைநிற்கவில்லை என்ற பொருளாகும். இப்படி இருந்தால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பொருந்துவதற்கு வாய்ப்பில்லை. ரீஃபரன்ஸ் நம்பர் 32-45 பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது என்றும் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்றும் நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது என்று அப்போஸ்தலன் விவரிக்கிறார். பொறுமையினால் அநேக நல்குணங்கள் வளர்ச்சியடையும் என்று ஆதாரத்தோடு நிரூபிக்கப்படுகிறது. தேவனுடைய ஜனங்களுக்குள் பொறுமையானது விசுவாசத்தின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும். மேலும் பொறுமையின் அளவு நமக்குள் இருக்கும் விசுவாசத்தின் அளவை எளிதில் கணித்துவிடும். எப்போதும் பதற்றமாகவும் அமைதியற்ற நிலையையும் உடைய கிறிஸ்துவர்கள் விசுவாசம் இல்லாதவர்கள். அவருக்குள் விசுவாசம் இருந்தால் தேவனுடைய வாக்குறுதிகள் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையாக காத்திருப்பார்கள். எல்லா சூழ்நிலையிலும் நமக்களிக்கப்பட்ட பொறுப்புகளை நாம் செய்துவிட்டு அதற்குண்டான பலனையும் காலங்களையும் நேரங்களையும் தேவனிடத்தில் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அமைதலோடு காத்திருக்க வேண்டும். ரீஃபரன்ஸ் நம்பர் 32-46. இன்றைக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்காக காத்திருக்கும் விசுவாசம், நீடிய பொறுமை மற்றும் கீழ்ப்படிதல் என்னும் பாடத்தை தங்களுடைய இதயத்திற்கு கொண்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவன் வாக்களித்த பகிரங்கமான ராஜ்யத்தின் ஸ்தாபனத்திற்கும் அதனால் வரும் ஆசீர்வாதங்களுக்காகவும் சமாதானத்திற்காகவும் நாம் நீண்ட காலமாக காத்திருக்கிறோம். மனுஷனுடைய கோபம் தேவனை துதிக்கும் துதியாக மாறி தேவனிடத்தில் அவர்கள் செல்வதற்கான வழியை வகுத்து காலப்போக்கில் ஏற்ற சூழ்நிலை வரும்பொழுது அவருடைய ராஜ்யத்தில் அனைவரும் சரியான இடத்தை பெறும் வரைக்கும் நீடிய பொறுமையோடு காத்திருக்க வேண்டும்.